வாழைப்பூ காட்டுக்குள்ள தன்னுடைய வாசனைப்பூ தலைவனான அடுத்த தலைமுறையின் தலைவனான அந்த தலைவனை பார்க்க செல்கையில் கருப்பு சிவப்பு நிறத்தில் உள்ள பாம்பு கொத்தி 41 உயிர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் தமிழக வெற்றி கழகத்தின் உறவுகளையும் தோழர்களையும் தொண்டர்களையும் தலைவர்களையும் விட்டு பிரிந்த அந்த கணம் முதல் இன்று நான் பேசிக் கொண்டிருக்கும் இந்த கணம் வரை மறந்தும் கூட அதிலிருந்து கடந்து போக முடியவில்லை. மேலும் சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகத்தை எந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டாலும் மாணவரவில் அவர்களை முன்னிறுத்திதான் நிகழ்ச்சிகள் தொடங்கப்படுகிறது. இன்று வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணமும் எங்களை வழிநடத்திக் கொண்டிருப்பதும் அவர்களின் நினைவுகள் மட்டும்தான். பாதிக்கப்பட்ட மக்கள் முதல் பாமர மக்கள் வரை அனைவரும் புரிந்து கொண்டனர். இதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்று பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை என்று இருந்தும் தமிழக வெற்றி கழகத்தின் மீது இரத்த கரைகளை தலைவர்கள் மீதும் தொண்டர்கள் மீதும் முதுகில் பூசிக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு எத்தனை இரத்த கரைகளை எங்கள் முதுகில் தந்தவரே அத்தவணையும் மட்டி முதலுடன் உங்கள் கரைகளில் தந்திடுவோம். தமிழகமே அன்னீரமே எட்டு நீக்கும் வெற்றி நீங்களும் மண்ணில் ஓடிவரும் மருந்துரை வேலைகளும் வீடு கொண்டே பாலில் போடும் மருந்துரை அலைகளும் ஓய்ந்து போகுமோ போராடா. அன்று அலைகளாக கூடிய கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல. அந்த கூட்டம் தான் 1967 அறிஞர் அண்ணாவின் எழுச்சி கூட்டம். அந்த கூட்டம் தான் 1977 எம்ஜிஆர் அவர்கள் இந்த புரட்சி கூட்டம். இன்று 2026 அந்த எழுச்சியும் புரட்சியும் இணைந்து வெற்றி கூட்டமாக இன்று உங்கள் முன்னே அவருக்கு கொண்டிருக்கிறது தளபதி விஜய் அவர்கள் மரியாதை. விசில் போடு நம்பி நண்பா விசில் போடு.